இறைவன் மிகப்பெரியவன். ரமலானில் கடைசி 10 வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஜைனப் பெருநாள் கிட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். 500 கிட்டு 500 குடும்பங்களுக்கு அப்படின்னு நியத்து வச்சுருக்கோம். ஒரு கிட்டுடைய விலை 1000 ரூபாய் அப்படின்னு நியத்து வச்சதில் 5 லட்சம் ரூபாய். ஜைனப் பெருநாள் கிட் அப்படின்னு யாருடைய பெயரை வச்சுருக்கோம் நான் சொல்ல தேவையில்லை. அத்தனை பெரிய கொடையாளியாக இருந்தார்கள். அவங்களோட பேரை தான் இந்த திட்டத்துக்கு வச்சுருக்கோம். வீட்டில் நம்ம சிறப்பாக பெருநாளில் எல்லாம் சமைச்சு சாப்பிடும்போது எல்லார் வீட்லேயும் அது சிறப்பாக இருக்கணுன்ற கரிசனத்தோடு செலக்ட் பண்ணி ஆதார் கார்டுகளை கலெக்ட் பண்ணி கஷ்டப்படுற குடும்பங்களை திட்டமிட்டு தேர்ந்தெடுத்து அவற்றை ரொம்ப பர்ஃபெக்டாக நம்முடைய டீம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆதார் கார்டெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, கிட்ட ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்குரிய தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி கொண்டிருக்கோம். நிச்சயமாக இதில் நீங்களும் பங்கெடுப்பு செய்யுங்கள். 10 குடும்பத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், 10,000 அனுப்புகிறேன், 20 குடும்பத்துக்கு 20,000 அப்படின்னு சில பேர் பொறுப்பெடுத்து கொண்டா கூட வேக வேகமாக இதை நகர்த்திடலாம். ஜைனப் பெருநாள் கிட்டில் நானும் அந்த சஹாபிய பெண்மணியை போல அப்படின்னு நியத்து வச்சு உங்களுடைய பங்களிப்பை அள்ளி கொடுங்கள். இறைவன் நமக்கு சொர்க்கத்தில் அள்ளி கொடுப்பான், இன்னும் அள்ளி கொடுப்பான், பல மடங்கு பெருக்கி அள்ளி கொடுப்பான். சுபஹானல்லாஹ். இந்த பணிகளுக்கான அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு வரும். இதை ஒரு நிகழ்வாக திட்டமிட்டு செய்யணும்னு வச்சுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த காணொளிகள் எல்லாம் உங்கள் கவனத்துக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் நல்ல பணிகளில் பங்கெடுத்திருக்கோம் அப்படிங்கிற மன திருப்தியையும் இறைவன் தருவான். உங்களோட வாழ்க்கையில் நிறைய பரக்கத் செய்வான் அப்படிங்கிற 500 குடும்ப பெண்மணிகளுடைய துவா உங்களுக்காக இருக்கிறது ங்கிற சந்தோஷமான முன்னறிவிப்பு செய்தியோடு இறைவன் மிகப்பெரியவன். இந்த காணொளியோடு இணைப்பில் இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் ஜைனப் பெருநாள் கிட்டுக்காக நான் தொகை அனுப்பணும்னு நீங்கள் செய்தி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட்டோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவாங்க. அனுப்பிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜைனப் பெருநாள் கிட் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அவங்க கொடுக்கக்கூடிய பில் வவுச்சரை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அரசாங்கத்தினுடைய ஆடிட்டிங்காக இந்த பணிகளை எல்லாம் நம்ம முறைப்படி செஞ்சு வைக்க வேண்டியதாக இருக்குது. இறைவன் மிகப்பெரியவன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். நம்மையும் பாவங்களிலிருந்து பலவீனங்களிலிருந்து மீட்டெடுத்து சொர்க்கத்துக்கு தகுதி படைத்தவர்களாக ஆக்கி தருவானாக. ஆமீன்.